ஒரு கிளாஸ் ரூம்லேயும் 2 மரம் வச்சிருக்க ஒரு காலேஜ், அதுவும் நம்ம திருச்சியிலையா? நம்ம வந்து இந்த கிளாஸ் ரூம்ஸ் அமைச்சிருக்க விதத்தை பற்றி பேசணும். அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ஸை எப்படி க்ரியேட் பண்ணோம்னா வந்து இயற்கை சூழலை வெளியில் எல்லா பக்கமும் நம்ம காமிச்சோம். கிளாஸ் ரூமுக்குள்ளே அதே அட்மாஸ்ஃபியர் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்துட்டு கிளாஸ் ரூமுக்கு தனி கோர்ட்யார்டே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. உள்ளேயே மரம் செடி எல்லாம் இருக்கும். கிளாஸ் ரூம் 2 சைடு வந்து ஓப்பனாக இருக்கும், விதவுட் வால்ஸ். ட்ரீஸோ பிளான்ஸோ சீட்டிங் ஏரியா ஃபார் ஈச் கிளாஸ் ரூம் தனியாக ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சூப்பர். அந்த நேச்சுரல் லைட்டும் உள்ளே வரும், அந்த நேச்சுரல் விண்ட் எல்லாம் வந்து உள்ளே வரும்போது ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் ரெகுலர் கிளாஸ் ரூம்குள்ளார எப்படி மாற்றம் கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லி இதை உருவாக்கிருக்கோம். சார் உண்மையிலே செமையாக இருக்குது சார். இங்கே உட்காந்து இந்த கிளாஸ் மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது பையனுக்கு. இல்லை நம்மளை உட்கார வச்சு ஒரு பாடம் எடுக்கிறாங்க, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ படிக்கிறதுல பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ், அது எவ்வளோ குறைக்க முடியும் த்ரூ ஆம்பியன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். கேம்பஸ் பிடிச்ச சார் அட்மிஷன் போட்டோம். அட்மாஸ்பியர் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓகே. அட்மிஷன் போட்டோம், ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு எல்லாமே. கரண்ட் இல்லாமல் கூட சூப்பராக காற்று வருது, நல்லா இருந்துச்சு. ஓகே. நீ நினச்ச மாதிரியே ஆமாம் சார், வாழ்க்கையும் பாசிட்டிவாக நெகட்டிவாகவே ஃபீல் பண்ண தோணலை. ஓகே. கோர்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பர். எக்ஸாம் டைமில் படிக்க வந்துட்டு அந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது சார் ஈஸியாக. அந்த சென்டர் ஸ்கொயருக்கு சம்டைம்ஸ் ஃபவுண்டன்ஸ் போட்டு விடும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. திருச்சியில் ஒரு காலேஜோட ஒட்டுமொத்த பில்டிங்கும் 2 பில்லரில் நிற்கிதா? அதாவது அசோக் பில்லரில் கூட 4 பில்லர் தேவைப்படுது சார், 4 சைடு தேவைப்படுது. இங்கே 2 பில்லர் வச்சு மொத்தமாக நிறுத்தியிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அது எப்படி சார்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஒரு ப்ரோக்ராமாக நம்ம கொடுக்கணுங்கிற ஆசைப்படும் போது கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதை வந்து இங்கே எங்கள் ஆர்கிடெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இதோட பீம் எல்லாம் வந்து ரூஃபில் மேலே இருக்குது. ஓகே. இன்வெர்டட் பீம்ங்கிற கான்செப்டில் ஸோ க்ரியேட்டிவாக அவங்க 2 தூணை எங்கேயுமே வந்து இந்த ஸ்லாபில் சப்போர்ட் வேறு எங்கேயும் இருக்காது உங்களுக்கு. ஓகே. ஸோ இன்ஜினியரிங்கில் சிவிலில் க்ரியேட்டிவாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது. இந்த காரிடர்ஸ் 2 சைடும் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும், நேச்சுரல் லைட் கீழே வரைக்கும் வரும். அந்த ஈவன் க்ளோஸ் ஸ்பேசஸ்லையும் நேச்சுரல் லைட் உள்ளே கொண்டுட்டு வரதுக்கு அந்த கான்செப்ட் ட்ரை பண்ணோம். அதோட மேசிவ் ஸ்கேல் இந்த ஸ்லாப். சூப்பர் சார். அதாவது எங்கள்கிட்ட இருந்து சிவில் இன்ஜினியர்ஸ் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, நாங்களே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, நாங்கள் பண்ணுறதே மானியூமெண்ட் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் வெளியில் போட்டு விடல, இங்கேயே அவனே கேம்பஸ்லேயே அவங்க சூப்பர் சார். சூப்பர் சார். சூப்பர். நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணுவீங்களா இங்கே படிக்கிறதுக்கு? அப்படி சொன்னால் என்ன சொல்லி சேர சொல்லுவீங்க? ஆர்கிடெக்சர் நல்லா இருக்குது. என் கோர்ஸ் என் டிபார்ட்மெண்ட் பிகாம் சிஏவும் நல்லா சொல்லி தராங்க. எல்லா ஃபேக்கல்ட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்ககிட்ட பழகுறாங்க. யாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்ககிட்ட அந்த பாசி ஃபீல்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகுவாங்க. நான் என்னோட கசின் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு பிடிச்சா வந்து சேருவாங்க. ஓகே. ஸோ மொத்தமே நான் சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்துலேருந்தே ஒரு 30 அட்மிஷன். என்னோட ஜூனியர்ஸ்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் காலேஜ் பிடிச்சி அட்மிஷன் நிறையா பேர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த அவுட்டர் அட்மாஸ்ஃபியர் மட்டும்தான் நல்லா பிடிச்சிருக்கு. நான் வந்து இன்னும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, டீச்சர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி, அவள் சொன்ன மாதிரி எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அகாடமிக் வைஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. சூப்பர். உங்கள் எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்குங்களா லைஃப்பில், இதுக்கப்புறம் நான் இதை அடையணும், இந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு நீங்கள் இங்கே என்னெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அதை நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறது? இங்கே வந்து ஆக்சுவலி நிறையா எக்ஸ்டர்னல் கோர்ஸ் மாதிரி வெளியிடத்துலேருந்து கொண்டு வருவாங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து இப்போது 2 இது மட்டும் எங்கள் செம்மில் வந்து இது பண்ணியிருக்காங்க, லைக் டேலி இது பண்ணியிருக்காங்க, அப்புறம் டேஷ்போர்ட்ஸ் எப்படி சொல்லித்தரதுன்னு. ஸோ காமர்ஸ் ரிலேட்டடாக எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கரெக்டாக இங்கே வந்து எங்களுக்கு ஸ்டாஃப்ஸு, ஹெச்ஓடிலேருந்து பிரின்சிபல்ஸ், மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ அந்த கைடன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிது. அப்படி நீங்கள் ஏதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக இதை போய் கேட்டு இந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சிது அப்படி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி நான் ஸ்கூலில் பயோமேத் ஸ்டூடெண்ட். எனக்கு காமர்ஸ் பற்றி ஐடியாவே இல்லை. எனக்கு எல்எல்பி தான் என் ட்ரீம். அது காமர்ஸ் பற்றின நாலேஜ் இருந்தால் தான் எல்எல்பியில் எடுத்துக்குவேன்னு சொல்லுவோம். நான் இந்த காலேஜில் எங்கள் மேம்கிட்ட சுமதி மேம்னு ஒருத்தவங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் வந்தேன். அவங்க சொன்னாங்க எனக்கு நிறைய ஸ்டாஃப்கிட்ட போய் நான் இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க எனக்கு காமர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன லைக் இந்த அளவுக்கு காமர்ஸ்க்கும் லைக் எல்லாருமே நார்மலாக காமர்ஸ் வந்துட்டு ஈஸின்னு சொன்னாங்க. பட் காமர்ஸ் ஈஸி இல்லை, அதுக்குள்ளேயும் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த காலேஜ் தான் எனக்கு எடுத்து காமிச்சிச்சு. சூப்பர். ஸோ ஸ்கில்ஃபுல்லாகவும் வளர்றீங்க இல்லையா? சூப்பர். நம்மளோட மைண்ட் செட்டை புரிஞ்சு தான் அவங்கெல்லாம் லெசன்ஸ் நடத்துறது, கிளாஸஸ் போகிறது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நமக்கு எப்படி தோணுது அப்படி தான் போகிறாங்க.
அவங்களோட விருப்பத்துக்கு எதுவுமே இங்கே பண்ணுறது இல்லை. ஓகே. எல்லாமே எங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷனில் புதுசாக பார்த்தோம் சார். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் இப்போ ஒருத்தவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் இருந்தால் அவங்கள ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டு கம்பல்சரியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னுவாங்க. அது அவங்களுக்கு ரைட்டிங் ஸ்பீச் அது இருந்துச்சுன்னா அவங்கள இங்கிலீஷில் சேர்த்து அந்த மாதிரி இங்கிலீஷ் ரெண்டு இதுலையுமே பண்ணுறாங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கள அந்த கிளப் வச்சு அதுலேயும் பண்ணுறாங்க சார். சூப்பராக இருக்குது இந்த இன்ஸ்டியூட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளப் இருக்கு. அவங்களோட டேலண்ட்டை ஷோ ஆஃப் பண்ண வைக்கிறாங்க. ஓகே. அதுக்கு சரியான டைம் கொடுத்து நீங்கள் அதை பண்ணிடுவீங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் நீங்கள் சூப்பராக பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த ஒரு விஷயத்துக்காக கேரளா படிக்கலாம் சந்தோஷமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்டர்ன்ஷிப் ஆஃபர் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் 100% கேரை நம்பி வரலாம் இன்டர்ன்ஷிப்காக. காலேஜ்னால் எப்படி தான் இருக்கும், ஒரு ட்ரீமோட வந்திருப்பாங்க. ஸோ நான் ஃப்ரெண்ட்லி வைபோட அந்த மாதிரி ஜாலியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம லெவலுக்கு கொண்டு வர மாதிரி படிக்க வைப்பாங்கன்னா கேரளா ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பரா. நீ வைப்லாம் பண்ணுவியாடா? ஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கிறதுனால மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ படிப்பு பற்றி ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து அவ்வளோவா வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஆல்ரவுண்டிங் வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும். சூப்பர். இந்த காலேஜில் சேரும்போது பிளேஸ்மெண்ட் பயப்பட வேணாம்னு சொன்னாங்க. இண்டிவிஜுவலாகவே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. வெளியிலையும் அப்படி தான் சொன்னாங்க. கேராப்பா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கைலாம் சார் சொன்னாங்க. CARE College of Engineering, CEO in the house, streaming now on Black Sheep Value OTT.